பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு பெண்கள் இந்த பொருள்களை எல்லாம் கட்டாயம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால தாய் வீட்டிற்கும் ஆகாது, புகுந்த வீட்டிற்கும் ஆகாது. அந்த பொருள்கள் என்ன? இதற்கு பின்னாடி விஞ்ஞான மெய்ஞான காரணங்கள் எல்லாம் இருக்குது. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கு இந்த பதிவில் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு பெண்கள் எடுத்து செல்லக்கூடாத பொருள்கள் என்ன என்பது பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இதை பார்க்கும்போது உங்கள் மனசில் தோணும், அதனால் சொல்லிடுறேன். இது என்ன நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க அனிதா அம்மா, குரல் இனிமையாக இருக்கும், தொண்டை கம்முன மாதிரி இருக்கே, ரொம்ப சோர்வாகவும் தெரிகிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்துலேருந்து தொடர்ந்து பண்டிகை நாள்கள் திருவிழா நாள்களாக வருது இல்லையா, அதனால் இசை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருந்தது. ஒரு ஊரில் இசை நிகழ்ச்சி முடிச்சுட்டு பயணம் பண்ணிவிட்டு அடுத்த ஊருக்கு போவோம். அங்கே குளிக்கிற தண்ணி மாறுது, அப்புறம் இரவு கண்முழிச்சு பாடுறோம், பகலில் பயணம் பண்ணுறோம். அதனால் சோர்வு ஏற்பட்டிருக்கு, தொண்டையும் கட்டியிருக்கு. இந்த கொரோனா காலகட்டத்தில் இசை நிகழ்ச்சி எல்லாம் இருந்ததில்ல, இப்போ பார்த்திங்கன்னா கலைஞர்கள் எல்லாம் திரும்பவும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. அதனால தான் இப்படி ஏற்பட்டிருக்கு. நீங்கள் கேட்பீங்கன்றதுக்காக நான் இதை முன்னாடியே சொல்லிட்டேன். கமெண்ட்ஸில் கேட்டு ஒவ்வொருத்தருக்காக தனியாக பதில் கொடுக்க வேண்டாம் இல்லையா? சரி, இப்போது பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு பெண் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாத பொருள்கள் என்ன, அந்த பட்டியலை கொடுங்கன்னு கமெண்ட்ஸில் திரும்ப திரும்ப சிலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு முன்பாக ஒரு விதமாக இருக்கணும், திருமணத்திற்கு பின், அதாவது திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படின்னு பிரித்து பார்த்தோம்னா, பெண்கள் திருமணத்திற்கு முன் சுதந்திரமாக ரொம்ப செல்லமாக எல்லாம் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் திருமணத்திற்கு பின் நிறையவே ஒரு பெண் மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. புகுந்த வீட்டிற்கு ஏற்றார் போல் அவர்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள், அவர்களுடைய குணநலன்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்கக்கூடிய பெண்கள் தான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காண்பித்து பெரியவங்க சொல்கிறதையும் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி வருகிறார்கள். அவர்களுக்காக தான் இந்த பதிவு. சில பெண்கள் சாஸ்திர சம்பிரதாயமா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அவர்களுக்கான பதிவு கிடையாது இது. ஏன்னா சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னாலே அது எங்கே கண்ணில் காமிங்க, அதற்கான காரணம் என்னன்னு நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட சாஸ்திர சம்பிரதாயங்கள் இன்றைக்கும் உயிரோட்டத்துடன் இருக்குது. அப்படின்னா இந்த சாஸ்திர சம்பிரதாயம் என்ன அப்படின்னு ஆர்வத்துடன் தெரிந்து அதை பின்பற்றி வர்றாங்க இல்லையா, அது போன்ற பெண்கள்னால தான், அது போன்ற மனிதர்களால தான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள், கடைபிடித்து வந்த விஷயங்கள் எல்லாம் கூட இன்றைக்கும் உயிரோட்டத்துடன் இருக்குது. இப்போது இது போன்ற பதிவுகள் பார்க்குறாங்க இல்லையா, அதை பார்த்து ஆர்வத்துடன் பின்பற்றக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவாங்க. இப்படித்தான் உயிரோட்டத்துடன் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இப்படி சில சம்பிரதாயங்களை கடைபிடிக்கணும்னு நம்ம முன்னோர்கள் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் விஞ்ஞானமும் இருக்குது, மெய்ஞானமும் இருக்குது. அவர்கள் எல்லாம் வாழ்ந்து அனுபவித்து அதனால் நல்லது கெட்டதை தனித்தனியாக பிரித்து வைத்து இப்படி இருங்க நல்லது, இப்படி இருக்கக்கூடாது, அது நல்லதல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி காலங்காலமாக நம்ம பெரியவங்க சொன்ன விஷயத்தில் சில பொருள்கள் பெண்கள் புகுந்த வீட்டிற்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால தாய் வீட்டிற்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தும், புகுந்த வீட்டிற்கு போகின்ற அந்த பெண்ணிற்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தும். அந்த பொருள்கள் இருவேறாக நம்ம பிரித்து பார்க்கலாம். அதாவது தாய் வீட்டிற்கு எந்த விதமான பொருள்கள் எடுத்துகிட்டு போனால் சங்கடங்களை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஒரு தாய் தினமுமே தன் வீட்டில் பூஜைக்காக ஏற்றுகின்ற விளக்கை ஒரு பெண் புகுந்த வீட்டிற்கு எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. ஏன்னா விளக்கு என்பது மகாலட்சுமியின் அம்சமாக நம்ம கருதுகிறோம். அந்த தாய் தினமும் விளக்கேற்றும் போது மும்மூர்த்திகளையும் 3 தேவிகளையும் அந்த விளக்கில் ஆவாகனம் செய்து இல்லை அவங்களை அழைத்து அவர்களை நினைத்து விளக்கேற்றிருப்பாங்க.
அப்போது இந்த ஒரு திருமணம் ஆகின்ற பெண் வந்து அதை எடுத்துகிட்டு போனான்னா மகாலட்சுமியே இங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போய் விடுவதாக அர்த்தம் கொள்ளப்படுகின்றது. அதனால் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்ற விளக்கை எந்த ஒரு பெண்ணும் தன் புகுந்த வீட்டிற்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கே பார்த்திங்கன்னா அவள் விளக்கு ஏற்றுவதற்காக, அவள் அந்த குடும்பத்திலே ஒளி ஏற்றுவதற்காக வேறு விளக்கு இருக்கும். இல்லை அவங்க வீட்டில் தினமும் ஏற்றுகின்ற விளக்கு இருக்கு இல்லையா, அதை ஏற்ற சொல்லுவாங்க, அதை ஏற்றிக்கொள்ளலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சங்களாக கருதப்படுகின்ற சில பொருள்கள் இருக்குது. கல்லுப்பு, விளக்குமாறு, முரம். இந்த 3 பொருள்களும் எந்த ஒரு நாளும் கிழமையுமாக இருந்தால் பெரியவங்க வாங்க சொல்லுவாங்க. நானே கூட நம்ம பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு விசேஷமான நாள், குறிப்பாக சொல்லணும்னா அக்ஷய திருதியை நாள், தீபாவளி, இது போன்ற நாள்களில் நம்ம எந்த விதமான பொருள்களை முதல்ல வாங்கணும் அப்படின்றதுல அதில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு வாங்கலாம், விளக்குமாறு வாங்கலாம், முரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 3மே மகாலட்சுமியின் அம்சங்களாக கருதப்படுகின்ற பொருள்கள். வீட்டை சுத்தம் செஞ்சால் தான் மகாலட்சுமி தாய் வருவாங்க. அப்போ வீட்டை சுத்தம் செய்கிறது என்ன? விளக்குமாறு. இதை வந்து கையில் தூமாதேவியை வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் சாப்பிடுகின்ற உணவில் வந்து இருக்கக்கூடிய கல், மண், இல்லை தூசு, தும்பை எதுவாக இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி தருகின்றது முரம். நம் உடலை வளர்க்கக்கூடிய உணவை சுத்தப்படுத்தி கொடுக்கின்ற முரமும் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்றது. அடுத்தது உப்பு பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டாலே கரைஞ்சிரும். நம் துன்பங்களை கரைக்கக்கூடிய தன்மை வந்து உப்பு இருக்குது. அதனால் அதுவும் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்ற பொருள். மகாலட்சுமி இருந்தாலே நமக்கு எல்லா துன்பமும் போயிடும் இல்லையா? அதனால் இந்த 3 பொருள்களும் பிறந்த வீட்டிலிருந்து ஒரு பெண் புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது. அது தாய் வீட்டிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா புகுந்த வீட்டிற்கு பெண் போகிறாள் இல்லையா, அங்கே அந்த பெண்ணிற்கு எந்த விதமான ஒரு சங்கடங்களும் ஏற்படக்கூடாது. அவள் வளமாக, நலமாக, மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா சில பொருள்களை தாய் வீட்டிலிருந்து அவள் எடுத்து செல்லக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது மளிகை பொருள்களில் சொல்லப்பட்ட புளி, வெந்தயம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா புளி கொண்டு போனால் புளிப்பான விஷயங்கள் தாய் வீட்டிற்கும் பெண்ணிற்கும் ஏற்படும். அதே போல் வெந்தயம் கொண்டு போனால் அது கசப்பான, அதாவது மொத்தத்தில் சொல்லணும்னா வெந்தயம்னு கூட இல்லை, கசப்பான பொருள்கள் எதுவாக இருப்பினும் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, வெந்தயக்கீரை, வெந்தயம், இது போல் கசப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் தாய் வீட்டிலிருந்து ஒரு பெண் புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது. அது ஒரு விதமான கசப்பு தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக கருதப்படுகின்றது. சாஸ்திரத்தில், சம்பிரதாயத்தில் அது எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னும் சில பொருள்கள் இருக்குது. கத்திரிக்கோல், கத்தி, அருவாமனை, இது போன்ற பொருள்கள் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இல்லையா, இது உறவை வெட்டிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து உண்மையாக இருக்கோ இல்லையோ, ஆனால் அனுபவத்தில் கிடைத்த செய்திகளை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஒரு பெண் வந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்துகிட்டு போகவே கூடாது. செக்கே வச்சுருப்பாங்க தாய் வீட்டில், எண்ணெய் ஊருக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கிட்ட இது கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. அப்படியே இந்த பொண்ணு கொடுத்து அனுப்பணுன்னா கூட அந்த பெண்கிட்டேருந்து பணத்தை வாங்கிப்பாங்க. சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு 101 ரூபா இல்லை 51 ரூபா இல்லை 11 ரூபா கொடு அப்படின்னு அந்த பெண் கையால் வாங்கிக்கிட்டு அப்புறம்தான் ஒரு வியாபாரியை போல் வாங்கிக்கிட்டு அந்த எண்ணெயை கொடுக்க வேண்டும். கசப்பான பொருள்கள் வீட்டில் விளையுது, பாவக்காய் இல்லை அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி நிறைய விளைஞ்சிருக்கு, அது எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்களே, எங்கள் அம்மா வீட்டில் தோட்டத்தில் அவ்வளோ இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கூட காசு கொடுத்து எடுத்துக்கிட்டு போங்க. இந்த எண்ணெய் எல்லாம் ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பொருள்கள் ஈமச்சடங்கிலே பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். இப்படி ஈமச்சடங்கிற்கு பயன்படுத்தக்கூடிய சில பொருள்களை பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு போகக்கூடிய பெண்களுக்கு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. அது நல்லது அல்ல. இன்னொரு முக்கியமான மங்களகரமான பொருள் இருக்குது, கோலப்பொடி. கோலப்பொடி வந்து நம்ம வீட்டு வாசலில் போட்டோன்னா மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோலப்பொடியை தாய் வீட்டிலிருந்து ஒரு பெண் புகுந்த வீட்டிற்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்படி எடுத்துக்கொண்டு போகக்கூடாது அப்படின்ற
சில பொருள்கள் இருக்கு இல்லையா, அதை காசு கொடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ தீபத்தை காசு கொடுத்து எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்க எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கூடாது. அதே போல் முறத்தையும் கட்டாயம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம அம்மா வீடும் நல்லா இருக்கணும், நம்ம போகிற இடத்துல நம்மளும் நல்லா இருக்கணும் இல்லையா. அதனால் இது போன்ற பொருள்கள், இந்த கத்தி, கத்திரிக்கோல், அருவாமனை அது கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த கோலப்பொடி இல்லை விளைந்த பொருள்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் காசு கொடுத்து எடுத்துகிட்டு போங்க. இரு வீட்டினரும் நல்லா இருக்கணும், இரு வீட்டுக்கும் கடைசி வரைக்கும் சுமூகமான உறவு இருக்கணும்னா இதை கடைபிடித்து தான் ஆகணும். சரி, இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பதிவை விட்டு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு புதுசாக பார்க்கக்கூடியவங்க கேட்பீங்க இல்லையா. எங்களுடைய என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவும் சொன்ன பின்னாடி திரும்ப திரும்ப சிலர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க எங்கே இருக்குது, எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு. ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நிறைய பொருள்கள், பூஜை பொருள்கள் இருக்குது. ஃபேஷன், அதாவது நகைகள், ஐம்பொன் நகைகள் நிறையா இருக்குது. நான் கையால் செய்த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அதை பயன்படுத்தியவங்க, எங்களுடைய பூஜை பொருள்கள் பயன்படுத்தியவங்க எல்லாருமே அதில் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. போய் பாருங்கள். ரொம்ப அற்புதமான பொருள்கள். 2 ரூபா கூட இருந்தாலும் உண்மையான பொருள்கள், அதாவது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான பொருள்கள். நிறைய பேர் கூட கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, என்ன மேடம் கடையை விட 2 ரூபா கூட இருக்கே அப்படின்னு. தரமான பொருள்கள் வேணும்னா நம்ம எப்போவுமே 1 ரூபா 2 ரூபா பார்க்கக்கூடாது. நான் தரமான பொருள்கள் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். தரமில்லாத பொருள்களை கொடுத்து அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தாமல் காசும் வீணாகிறதுக்கு அதுக்கு நம்ம சும்மா இருக்கலாம். அதனால் பார்த்து தேடி தேடி தரமான பொருள்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது தவிர நான் viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரேன். அதிலேயும் எங்களுடைய பொருள்கள் போய் பார்க்கலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் நடத்திக்கிட்டு வர்றேன், வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கனாலே மேப் அழகாக கைடு பண்ணி உங்களையெல்லாம் கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுரும். பொருள்களை நேரில் நீங்களே பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான், இல்லை அவங்களுடைய பொருள்கள் தான் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு தகவல் வீடியோவில் சொல்லுவேன். இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயோ அல்லது வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காகத்தான் நான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.